இந்த வாரத்துக்கான மீல் ப்ரிப்பரேஷனில் நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூளும் மிளகுத்தூளும் காலி ஆயிடுச்சு, அதனால் அதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிளகுத்தூள் டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டிலையே பெப்பரை அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால எப்பயுமே மிளகுத்தூள் சீரகத்தூள் நானே வீட்டில் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி பெருங்காயமும் இப்படி கட்டிக்காயம் வாங்கி அதை வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்றது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீக்லி மீல் ப்ரெப்பில் முக்கியமானது இட்லி தோசை மாவு தான். கொஞ்சமாக பனிவரகும் வெள்ளைச்சோளமும் இருந்துச்சு, அதையும் நான் இட்லி ரைஸ் கூட சேர்த்து ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டேன். தோசை மாவு இருந்தால் 2-3 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் என்ன பண்ணலான்னு யோசிக்க தேவையில்லை, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மல்டிகிரெயின் தோசை மாவு ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர், ப்ராக்கலி மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோன்னா சமைக்கிறப்போ நிறைய டைம் சேவ் பண்ணலாம். கொஞ்சம் முருங்கைக்காவும் இருந்துச்சு, அதையும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காவும் துருவி வச்சாச்சு. சட்னி அரைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கைப்படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ் நான் அப்பப்போ போட்டு குடிக்கணும்னா சோம்பேறியாக இருக்குது, அதனால் மொத்தமாக ஜூஸ் எடுத்து தண்ணி சேர்க்காமல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்ப்போம். வழக்கமாக பண்ணுற முக்கியமான விஷயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கூடவே கொஞ்சம் ரீஸ்டாக்கிங் வேலையும் இருந்துச்சு, அதையும் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் என்னெல்லாம் மீல் ப்ரெப் பண்ணீங்க இந்த வாரன்றது காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.